ஒரு பேசிக் கீ காஞ்சில இருந்து என்னெல்லாம் புது காஞ்சிஸ் நம்ம படிக்கலாம் அதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் காஞ்சி வந்து யசுமியோட காஞ்சி. அதாவது இந்த காஞ்சியோட பார்ட்ஸை வந்து ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ரேடிக்கல், இது ஒரு ரேடிக்கல். ஸோ இந்த ரெண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மரத்தோட காஞ்சி இல்லையா, ட்ரீயோட காஞ்சி. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ரேடிக்கலுக்கு வந்து ஹித்தோ, அதாவது பர்சன்னு அர்த்தம். ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு மரத்தில் வந்து சாஞ்சு உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்தா என்னது, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா. ஸோ ஒரு பர்சன் அண்ட் ஒரு மரம், அதில் சாஞ்சு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த காஞ்சிக்கு அர்த்தம் வந்து ஓய்வு. அது வந்து ஜாப்பனீஸில் யசுமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலிடேக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, விச் இஸ் கியூஜிட்ஸு. அந்த கியூஜிட்ஸில் வர்ற அந்த கியூ ப்ரொனன்சியேஷனும் இந்த காஞ்சி தான். ஸோ இதுக்கு யசுமி கியூ அப்படின்னு 2 ப்ரொனன்சியேஷன் இருக்குது. அடுத்து நம்ம மரம் காஞ்சிலேருந்து படிக்கிற இன்னொரு காஞ்சி வந்து புக்கோட காஞ்சி. அதாவது ஒரு புக்குக்கு பேஸ் வந்து பேப்பர் வந்து மரத்துலேருந்து தான் வருது இல்லையா. ஸோ மரம் அதோட பேஸ், ஒரு கீழே வந்து ஒரே ஒரு லைன் கோடு மட்டும் இந்த இடத்துல போட்டுட்டிங்கன்னா அது வந்து புக் ஆகிடும். இதுக்கு வந்து புக்கு பேஸ் அப்படின்னு 2 அர்த்தம் இருக்குது. ஸோ புக்குக்கு ஜாப்பனீஸில் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து ஹோன் இல்லையா. ஸோ இந்த காஞ்சிக்கு வந்து ஹோனுன்னு ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்குது, அப்புறம் மோத்தோன்னு ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்குது. அது N4 லெவலில் நீங்கள் ஹையர் வொகாபுலரிஸ் படிக்கிறப்போ படிப்பீங்க. அடுத்து இந்த புக்கு காஞ்சிக்கு பக்கத்தில் ஒரு ஹித்தோ ரேடிக்கல் போட்டிருக்காங்க. ஸோ புக்குங்கிறதுக்கு வந்து புக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பேஸுன்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு பர்சனுக்கு பேஸ் வந்து என்ன, அவனோட பாடி தான். ஸோ அதனால் புக்கு காஞ்சி ப்ளஸ் ஒரு பர்சன் காஞ்சி போட்டிங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்தா கராதான்னா பாடி அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இந்த கராதாக்கு வந்து இன்னொரு ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா தாய் ரியோக்குள்ள வர்ற தாய்னாலும் வந்து பாடி தான். ஸோ இந்த கீ அப்படிங்கிற ஒரே காஞ்சியிலேருந்து ஒரு லைன் போட்டால் அது புக்குன்னு ஆகுது. அந்த கீக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் போட்டால் யசுமி ரெஸ்ட் அப்படின்னு ஆகுது. அந்த புக்குக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் போட்டால் கரதா பாடின்னு ஆகுது. இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான காஞ்சி ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.